வெல்கம் மை சேனல் பிரால் ஸ்டார்ஸ் கிங் தமிழ். ஸோ இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா அருமையான பிரால் பால் மேட்சஸ் தான். இவ்வளோ நாளாக ஏன் வீடியோ போடலான்னு கேட்கலாம். ஸோ சாரி ஃபார் தட். ஒரு பர்சனல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளியர் பண்ணி வந்துட்டுருக்கேன். ஸோ இனிமேல் கண்டிப்பாக வீடியோஸ் வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பிரால் பால்ஸ் தான். ஏன்னா ரொம்ப நாளாக வெறும் சோடோனா விளாண்டு மனசெல்லாம் அழுத்து போச்சு. ஸோ அதனால் நான் பிரால் பால் வந்துட்டேன். ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ ஆளுக்கு அவங்க ப்ராடக்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு யார் எடுக்க போனால் ஷெல்லி தாங்க. ஷெல்லி வண்டர்ஃபுல் ப்ராடர். ஓகே, எல்லாம் அவங்க ப்ராடக்ட் சேர்த்தாச்சு, ரெடி விடுங்க. ஸோ ஓகே, நான் வந்துட்டு ரொம்ப வளவலன்னு பேச மாதிரி இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. காரணம் நான் வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு வந்துட்டு தரதான் பார்க்குறேன். அட் த சேம் டைம் நானும் கொஞ்சம் என்டர்டெயின் ஆகணும்னு தான் ஆடுறேன். ஸோ புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டும் முக்கியம், என் என்டர்டெயின்மெண்ட் முக்கியங்கிறப்ப கொஞ்சம் நான் அதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆடணும். டீம் அவ்வளோதான். ஆரம்பத்துலேயே ஒருத்தன் காலி. தாடா தமிழ் அந்த முடிச்சு எப்படியே ஃபஸ்ட்டு கோல் சித்து போட்டார். சித்து ரொனால்டோ, கிறிஸ்டியானோ சித்து அடிச்சாடா. தூக்காத, அவ்வளோதான். சூப்பர்ரா. போட்டுரு. இவ்வளோ லேட்டாக போடுவ. டப்புன்னு அடி அவனை. நான் தூக்குறேன். ஏண்டதா நீ முன்னாடி பார்க்க வேண்டியதானே. நீ தான் முன்னாடி பாருங்க உடனே. அப்போ நான் நீ போட்டியா? சூப்பர்ரா, சூப்பர் கைஸ். ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். நான் தான் போலக்கே அட்டிங்க பாருங்க. எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இவன் அப்படி நேக்க தூக்கி போட்டியான் உள்ள. ஸ்டார் பிளேயரு எப்படியே ஷெல்லி பிரால் பாலில் சூப்பராக யூஸ் ஆவா. ஓகே, 1 minute. ஸோ எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இருந்தால் அதை கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஸோ வீட்டில் சின்ன பசங்களும் வந்துருக்காங்க, அதனால தான். ஓகே, செகண்ட் மேட்ச் போவோம். செகண்ட் மேட்ச் கைஸ். ஓகே, ஸோ செகண்ட் மேட்ச்சில் யார் வந்திருக்கா? மேக்ஸு, டைனமைக்கு, எம்ஸு. ரைட்டு தான். இந்த மேட்ச் கொஞ்சம் கடுப்பு தான் கைஸ். ஓகே, நார்மல். ஓடுறா மேட்ச் ஓடுறாடா. அடிங்களா? ஆமாம், உனக்குள்ளே நீ சவத்துக்குள்ளே அடிச்சுக்கோ. ஸோ தேவலாம் சூப்பர் வேஸ்ட் பண்ணுறா. அடிச்சிடறா. போட்டு உள்ள அப்படியே. அவ்வளோதான்டா. சூப்பர்ரா பை. ஓகே, ஃபஸ்ட்டு கோல் கைஸ். இவர் தான் லயனல் ஹரிஸ். சரி, நல்லா வச்சுக்கோ. என்ன இதுக்கு மேலே அடிக்க முடியாடா. ஐயோ, ஒருத்தங்காளி. அவ்வளோதான். போட்டு ஹரிஸ் போட்டுரு. அவ்வளோதான்டா. தருண் போட்டேன். ஸோ ரெண்டாவது பிரால் மேட்சும் முட்டி மோதி எல்லாரையுமே போய் டம்முன்னு எல்லாரையும் போய் அவன் இடித்து ஜெயிச்சிட்டோம். ஸோ ஓகே, நம்மளுக்கு ஒரு 500 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்கிறது தானே. எங்கிட்ட ஹரிஸ்க்கு ஒரு மித்திக் அதில் ஒன்றுமே கிடைக்கல. பாய் ஸ்கவுட் கசு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மகிட்ட கெஞ்சின்னு ஒரு ப்ராலர் இருக்குது, தெரியுமா? இருக்குது. இந்த ப்ராலர் வச்சு ஒரு மேட்ச் போடுவோம். ஸோ ரெடி கொடுங்கடா. நான் தான் கொடுக்கலையா? சாரி. அதாவது சொல்லணும்னா இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ வரேன். இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 3 months ஆர் 2 months இருக்கும். இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ வரேங்கிறப்ப எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா இப்போ மட்டும் எனக்கு வீடியோ போட வந்தால் நீங்கள் எல்லாம் கேட்கலாம். நான் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. எஸ்பெஷலி சில நபர்களை சொல்லியே ஆகணும் கைஸ். சில நபர்களை நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணலாம், பட் ஆனால் அவங்க கோச்சுக்கோங்களான்னு தெரியல. வீடியோவில் மென்ஷன் பண்ணலாம். இன்னும் சில நபர்கள் தான். ஐயோ, இவன் ஏன்டா அந்த ஒருத்தங்காளி அந்த என்ன போட்டுட்டான். இன்னும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷம் பொறுமையாக குதிச்சிருந்தேன்னா என் ஜோலியை முடிச்சிருப்பான். ஐயோ, அவன் வேறு எல்பிரிமோ வேறு வெளுக்கான்டா. அவ்வளோதான், எல்பிரிமோ காலி ஆகிட்டான். இதாண்டா பந்தேண்டா ஏன்டா தந்தீங்க? நீ தாண்டா தந்த பந்த. லூசு பையலே. நான் என்னது சூப்பர் போட்டிருப்பேன்டா கரெக்டா. கெஞ்சி தான்டா. கெஞ்சி சூப்பர் கரெக்டாக போட்டிருப்பேன். என்னடா நீ தருண் போட்டானா? தருண் தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேடாஸான பிளேயர். இப்போ பாரு, சல் ஒருத்தனி வெட்டல. அருமை.
மறுபடியும் சல் ஒருத்தனை வெட்டல. அருமை. சூப்பர்ரா. இங்கே நான் அவன்கிட்ட சண்டைக்கு போட்டுருந்தேன், நீங்கள் அங்கே போய் போட்டிங்களாடா. அருமைடா. பரவாயில்ல தம்பி. எவ்வளோ கில்லு அதான் பாரு. நான் தானே. அதை மட்டும் சொல்ல மாட்டீங்களா? ஓகே கைஸ், இந்த மேட்சுமே உண்மையிலே சூப்பராக முடிஞ்சிருந்துச்சு. அடுத்து என்ன ப்ராப்ளம் மாற்றலாம்? நம்ம வந்துட்டு அடுத்து யாரை வச்சுக்கலாம்? மீக்கோ வச்சுக்கோமா? மீக்கோ இவனை வச்சு நான் லாண்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இவனெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த ப்ராப்ளம்லாம். கிறிஸ்மஸ் அப்டேட் கொடுத்த ப்ராப்ளம் இது. கிறிஸ்மஸ் அப்டேட் வந்துட்டு எத்தனை பேர் நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்கன்னு தெரில. கிறிஸ்மஸ் அப்டேட் அப்போ எத்தனை பேர் லாண்டிங்கன்னு தெரில. விளாண்டவங்க கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் லாண்டிங்கன்னு தெரில. எனக்கு லாண்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் போடுங்க. ஸோ எங்களுக்கு அப்போ தெரியும் இத்தனை பேர் லாண்டிருக்கீங்க போலக்கு அப்படின்னு. நாங்கள் ஒரு கெஸ்ஸிங் கரெக்டாக பண்ணுவோம். அத்தாடி ஹெல்ப் இவ பேர் பேமா அச்சு ஓடுறா போட்டாங்க. எங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது ஓல்டு பிளேயராக இருந்தீங்கன்னா அதை செஞ்சு ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டையும் போட்டு பாருங்க. நீங்கள் அப்போனா எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எந்த விதமான பிளேயர். அப்புறம் பண்ணுங்க, அவங்க ஐடி மென்ஷன் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்துட்டு எங்கள் கூட விளாடணுன்னு வந்துட்டு ஆசைப்பட்றீங்க இன்னும் யாரும் பண்ணலன்னு தெரியுது. ஸோ அதுக்கு நான் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் நான் இன்னும் தரலைங்கிறது தான் அதுக்கான உண்மை. அது உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு தரலன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா தந்துருந்தேன்னா நீங்கள் என் கூட நீங்களே விளாடணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு யாருக்கும் நான் தருண் நேக்க அங்கிட்டு போய் வேலையை பார்த்துட்டான்டா. ஸோ ஒரே நொட்டிட்டான் தருண். எத்தனை பேர் தருண் விளாடுறது எத்தனை பேர் பிடிக்கும்? அவ்வளோதான். சித்தார்த் விளாடுறது பிடிக்கும்னா ஒரு பிங்க் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. ஹரிஷ் விளாடுறது பிடிக்கும்னா ஒரு எல்லோ கலர் ஹார்ட்டை போடுங்க. தருண் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தருண் விளாடுறது பிடிக்கும்னா ஒரு பிளாக் கலர் ஹார்ட் போடுங்க. இல்லை நாங்கள் விளாட்றதே பிடிக்காதுன்னா சும்மா கமெண்ட்டாவது போட்டுவிட்டு போங்க. அப்போ தான் எங்களுக்கு எதாவது தெரியும். ஸோ நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு பாட் பிளேயர் தான். நான் ரொம்பலாம் விளாட மாட்டேன் கைஸ். ஆனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என் கேம் பிளே ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு இப்போ புரியாது, நான் போக உங்களுக்கு புரியும். ஸோ அந்த சில நம்பர்கள் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது யாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஜில்லா 7S ப்ரோ நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணியிருந்தார். ஆனால் அவருக்கு ஏமாற்றம் தர மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேங்கிறாரு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் அதெல்லாம் பண்ணவே இல்லைங்க. நான் உங்கள் கமெண்ட்லாம் டெலிட் பண்ணல. ஸோ ஓகே, நான் எப்படியா முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படியாவது டிஸ்கார்ட் நான் க்ரியேட் பண்ண பார்க்குறேன். டிஸ்கார்டு க்ரியேட் பண்ணுறது எனக்கு எப்படி பண்ணுன்னு தெரில. தெரிஞ்சிங்கன்னா அங்கே கமெண்ட் எனக்கு போட்டு விடுங்க. இங்கே பேசி நான் அங்கே அடிக்கிட்டேன். ஓகே, மேட்சை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த மேட்ச் ஒரு மாதிரி ஸ்குயிக் கொண்டான். எப்படி கோல் கீப்பரில் மேனுவல் நியூ இயர் தெரியுமாடா? ஐயோ. ஸோ உண்மையிலே இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. அப்படியே அந்த பந்தை மாத்திரக்குள்ள அடுத்து ஐஸ் ஹாக்கி இருந்தால் ஐஸ் ஹாக்கி விளாடுவோம். டியூல்ஸ் இருந்தால் டியூல்ஸ் விளாடுவோம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா கேமோடையுமே போடுறேன் உங்களுக்கு. ஐயோ இவன் ஸ்குயிக் ஏன்டா இப்படி கொள்றான்னு. பாஸ் பண்ணு அந்த போடா லேட்டு. சூப்பர்ரா. பாஸ்ரா. 8 பிட் ஓடைய மாட்டேங்கிறான்டா குண்டு பயா. ஐயோ எல்லாத்தையும் ஏண்டி போட்டு விட்டான்டா. வைக்கோ ஓடைய மாட்டேங்கிறான்டா குண்டேன். சரி போட்டான்டா. நினச்சேன்டா போட்டான்ட்டு. இப்போ பாரு நம்ம அட்டி மட்டும் பாரு. அவ்வளோதான். இந்த சோனுக்குள்ளேருந்து எவ்வளோ பேர் எத்தனை நாள் அட்டிங்கடா. ஆமாம், அந்த சோனே உடச்சிட்டேன் 2 நிமிஷத்தில். டேய் ரொம்ப ரீகோ படுறா டேய். ஐயோ அந்த முடிச்சிட்டேன். தூக்கிட்டு ஓட்டு அவ்வளோ போட அங்கிட்டு போடு பைத்தியம். அவன் பாரு அவன் தூக்கி எரிஞ்சினே ஸ்குயிக்கு அடிக்க முடியாது. அவன் ரொம்ப எரிச்சலத்துறானுங்கடா ஆளாளுக்கு. இன்னைக்கு ரைட்டு இந்த மேட்ச் நம்மளை முடிச்சு விட்டாங்க. தருண் வேற என்ன பண்ணுறானே இதில். என்ன தருண் ஏன்டே வேற. ஐயோ டேய் ஏன்டா வராதிங்கடா. அவன் நட எனக்கு பாஸ் அடிக்கிறான். திருடி அவன் நட இவன் நட எனக்கு பாஸ் அடிக்கிறான். மாற்றி 2 பேரும் எனக்கு பாஸ் அடிச்சு விளாட்றாங்கடா. பார்த்து ஓடு. இந்த அவ்வளோ சேர்த்துட்டான். பந்த மட்டும் தூக்கி போட்டு இந்த நான் அதே தான். இந்த 8 பிட் ஓடே மாட்டேங்கிறான்டா. ஸோ இவனை சில ஆடவே முடியலடா. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் த டிக்கெட் கைஸ். ஸ்கோர் ஈக்குவல் பண்ண முடியலடா. ரீகோ வாடா டக்குன்னு வாடா. ரீகோ வரான்டா.
முன்னாடி அடிச்சு விடு அவ்வளோதான். ஓவர் டைம் வரணும். கொஞ்சம் குவாலிட்டி போயிடுச்சு. இந்த முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான், தோத்துரு. ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுருக்கோம். குளத்தை அடிச்சிட்டாங்க. ஐயோ, அவன் கொண்டுட்டான்டா. வெயிட் பிட் வேஸ்ட்ரா. இன்னும் ஒரே ஒரு பேட்டில் மட்டும் போட்டு இந்த மேட்சை முடிச்சுக்குவோம். ஸோ அந்த ஒரு பேட்டிலுக்கு வந்துட்டு எல்லோரும் தன்னோட பிடிச்ச ப்ராடக்ட்ஸை கொண்டு வாங்க. நான் செஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, என் மொதல் ப்ராடக்ட் செஸ்ட்டு. ஸோ யார் யாருக்கு என்னென்ன ப்ராடக்ட் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்தாச்சா? ரெடி கொடுங்கடா. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேங்கிறப்ப என்னடா பையன் வந்துருக்காங்கடா. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேங்கிறப்ப நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். என் வீடியோ நிறைய பேர் ஹேட் பண்ணுவீங்க. பட் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் நீங்கள் இந்த மாதிரி தமிழ் கம்யூனிட்டி அடுத்து இன்னும் வளரும். பாட்டி டமால்னு போட்டுவிடு. ஐயோ, கேப்பில் அடிச்சு விடலாம் பார்த்தேன். வனரா ஃப்ராங்க் வேறு அடிக்கிறான்டா போட்டு. இங்கே வாடுறா பண்ணி என்னாடி அந்த செத்துட்டான். இந்த போட்டு ஐயோ. ஸோ பரவாயில்ல, சூப்பரான ஒரு ஓகே. ஃபஸ்ட்டு யார் வேகமாக கோல் போடுவோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கோல் போட்டால் அவங்களுக்கு ப்ரெஷர் ஆயிரும். அடுத்து அதே சாக்க வச்சு நம்ம 2ஆவது கோல் போட்டுடலாம். அவன் ஏறிட்டான்டா. நீட்டா அடிக்கிறான். அங்கே என்ன தள்ளி விட்ற? ஸோ யாரா இவன்? டேய், அவன் பவர் ஆகாண்டா. இந்த ஓடி வரான் பாரு அவனாட்டுக்கு ஓடி வந்து போடுவான்டா. தள்ளி விட்டீங்கடா. அவங்ககிட்ட தள்ளி விட்டீங்க லூசுகளா. ஸோ நான் அந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்றேன். அவ்வளோதான்டா. செத்துறான்டா. பாசிட்டி டக்குன்னுடா. டக்குன்னு அடி. அவ்வளோதான்டா. உன் கைக்கு வந்துருச்சு. நான் ஏத்துனது கைக்கு வர்றது போதெல்லாம் பிரச்சனை கிடையாதுடா. பாஸ் அடிக்கணும்ல, அதான் நம்ம மேட்ரு. சூப்பர். நம்மளை போட்டு தள்ளிட்டானுங்க. கொண்டு வா. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சமாளிக்கிறேன். அந்த போட்டுட்டேன். அடிக்கிறான்டா. அவன் பாரு சூப்பராக போடுறான். எல்லாம் மாட்டிக்கணும் அப்படியே ஒரே இதில் மாட்டிக்கணும்டா அவங்ககிட்ட போய்ட்டு. ஸோ லூஸ் தானே பண்ணிட்டோம். வரான்டா குண்டே வரான்டா. வந்துட்டான்டா. சிரிக்காதீங்கடா. ஸோ சரி, ரைட்டு கைஸ். ஸோ தோத்தாச்சு தான். பட் இருந்தாலும் இது எங்களோட தோல்வி இல்லை. இதுலேருந்து மீண்டும் வரும். ஸோ ஓகே, ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.